Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் வளையங்காடு பகுதியில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. மாநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அட்லஸ் லோகநாதன் மற்றும் பகுதி செயலாளர் கண்ணன் ஏற்பாட்டில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி வி ஜெயராமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் பேசுகையில், திருப்பூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் காவல்துறையை முறையாக செயல்பட திமுக அரசு விடுவதில்லை எனவும் குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டத்திலே அளவு கடந்து கொலை சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது சேவலைக்கொண்டன் பாளையத்திலே 3 கொலைகள் நடந்து இன்று வரையிலே 6 மாதமாக போகிறது. 6 மாதம் இருக்குமா? 6 மாதமா? இதுவரையில அந்த கொலைக்கான எந்த ஒரு முகாந்திரத்தையும் கண்டுபிடிக்க முடியாத போலீஸாக அல்லது வலிமையும் திறமையும் உள்ள தமிழக போலீஸை செயல்பட விடாமல் தடுக்கிற பிடிய அரசா என்பது தெரியவில்லை. விருதுநகர் அருகே அதிமுக பாக பொறுப்பாளர்கள் நியமனம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆமத்தூர் மற்றும் சந்திரகிரிபுரத்தில் விருதுநகர் வடக்கு ஒன்றிய கழகம் சார்பில் ஒன்றிய செயலாளர் மச்சராஜா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KT ராஜேந்திர பாலாஜி தலைமை தாங்கினார். இதில் மேற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர் ஜான் மகேந்திரன் கலந்து கொண்டு பாக பொறுப்பாளர்கள் நியமனம் குறித்து ஆலோசனைகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் வரதராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட சாதனைகள் குறித்த விளக்க உரை பிரசுரங்கள் வழங்கி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. கீழ்ப்பாலூர் பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிமுக ஆட்சியில் விவசாயிகள், மாணவ மாணவிகள், பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட நலத்திட்டங்கள் குறித்தும் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் பிரசுரம் மூலம் பொதுமக்களுக்கு விளக்கப்பட்டது. ஒன்றிய செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, வழக்கறிஞர் ரமேஷ், கோவிந்தராஜன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பிரசுரங்கள் வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் நயினார்பாளையம் பகுதியில் கழக அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. பேரவை செயலாளர் ராமஞானவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் குமரகுரு, முன்னாள் அமைச்சர் ப. மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பேருந்து நிலையம், கடைவீதி உட்பட நகரின் பல்வேறு பகுதிகளில் ஊர்வலமாக சென்ற அவர்கள் கடந்த அதிமுக அரசின் சாதனைகள் குறித்தும் திமுக ஆட்சியின் மக்கள் விரோத செயல்கள் குறித்தும் பொதுமக்களுக்கு பிரசுரங்கள் வழங்கி திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டனர். இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகுவேல் பாபு, பிரபு மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.